நமக்கு ஒரு சேமிப்பு கணக்கு இருக்கு. பணத்தை அதுல போட்டோமா, தேவையான நேரத்துல எடுத்து செலவு பண்ணோமா என்பதுதான் நம்மில் பலருக்கு காலங்காலமாக இருக்கும் வழக்கம். ஆனால் வருமான வரி அறிவிப்பு வராமல் உங்கள் சேமிப்பு கணக்கில் எவ்வளவு பணத்தை பாதுகாப்பாக டெபாசிட் செய்யலாம் அல்லது எடுக்கலாம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது ஒரு புறம் இருக்க, பண பரிவர்த்தனைகளை வழக்கமாக கையாளும் பல நபர்களுக்கு இது ஒரு தலைவலியாகவே இருக்கிறது. வருமான வரி விதிமுறைகளின்படி ஒரு நிதியாண்டில் ஒரு சேமிப்பு கணக்கில் மொத்தமாக ரொக்க வைப்பு மற்றும் திரும்ப பெறுதல் ரூபாய் 10 லட்சத்தை தாண்டக்கூடாது. அப்படி ஒருவேளை இந்த லிமிட்டை தாண்டினால் நீங்கள் வருமான வரித்துறையின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படலாம். அது மட்டுமல்லாமல் இது விசாரணைக்கு கூட வழிவகுக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் முக்கியமான மற்றொரு விஷயம் என்னவென்றால், தினசரி ரொக்க பரிவர்த்தனை வரம்பு வருமான வரி சட்டத்தின் பிரிவு 269 ST படி ஒன்று அல்லது ஒன்றோடொன்று தொடர்புடைய பல பரிவர்த்தனைகளில் ஒரே நாளில் ரூபாய் 2 லட்சத்திற்கு மேல் பணத்தை எடுப்பது தடை செய்யப்பட்டு உள்ளது. மேலும் ஒரு நிதியாண்டில் உங்கள் சேமிப்பு கணக்குகளில் மொத்த ரொக்க வைப்பு தொகை ரூபாய் 10 லட்சத்தை தாண்டும் பட்சத்தில் வைப்பு தொகைகள் எத்தனை கணக்குகளில் விநியோகிக்கப்பட்டாலும் வங்கிகள் இந்த பரிவர்த்தனைகளை வருமான வரித்துறையிடம் தெரிவிக்க சட்டப்பூர்வமாக கடமைப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரே நாளில் 50,000 ரூபாய்க்கும் அதிகமான எந்த ஒரு ரொக்க வைப்புக்கும் உங்கள் பான் எண் சமர்ப்பிக்கப்படுவது கட்டாயம். இந்த விதிகளை பின்பற்றினால் வருமான வரி அதிகாரிகளிடமிருந்து தேவையற்ற விசாரணைகளை தவிர்க்கும் அதே வேளையில் உங்கள் நிதிகளை மிகவும் நம்பத்தகுந்த வகையில் நிர்வகிக்கலாம்.